ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சு ஒரு சாம்பார் வெண்டைக்காய் ரொம்ப வளவளன்னு இல்லாமல் சாம்பார் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக கோஸ் பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கோஸும் பட்டாணி போட்டு பண்ணுற பொரியல் இது. ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் ஓரளவு கண்ணாடி பதம் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கேபேஜும் பட்டாணி போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதை வேற அடுப்புக்கு மாத்திட்டு சிம்ல தான் வேகணும். அதனாலதான் வேற அடுப்பு, சின்ன அடுப்பு மாத்திடலாம். இப்போ இந்த அடுப்புல சாம்பார் வச்சிடலாம். வெண்டைக்காய் போட்டு சாம்பார். சில நேரங்களில் வெண்டைக்காய் போடும்போது வளவலன்னு ஆயிரும். இது கொஞ்சம் நல்லா வதக்கி போட்டு செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும் சாம்பார். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கு. காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். வெந்தயம் போடுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும் சாம்பாருக்கு வாசனையாக. ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. சாம்பாருக்கு எல்லாமே சேர்த்து போட்டே வதக்குங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. அதில் உள்ள நூலெல்லாம் போயிடும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா அதில் நூல் நூலாக வர்றதெல்லாம் விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொலகொலான்னு வராது, நல்லா தனித்தனியாக நிற்கும் வெண்டைக்காய்லாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்சனால காரம் அந்த அளவுக்கு பெருசாக போட்டு அரைச்சிருக்க மாட்டேன். கடையில் வாங்கதா இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடலாம். வெண்டைக்காய் அந்த மாதிரி வதக்கி செஞ்சீங்கன்னா நூல் நூலாக வராதிக்கு நல்லாயிருக்கும். மூடி வச்சிருங்க, ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். கேபேஜ் வந்திருக்கா பார்க்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் வேகணும். தண்ணி இருக்கா பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லைன்னா லேசாக தெளிச்சுக்கோங்க, ஊற்றக்கூடாது. மூடி வச்சிடலாம். இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு. வெண்டைக்காக கோஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் உங்கள் விருப்பமான அளவு போட்டுக்கோங்க. துருவி போட்டுக்கலாம், இல்லாட்டி சில்லி சில்லியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு துருவி போட்டுக்கோங்க. உப்பும் தேங்காயும் சேர்ந்து அதோடு சேர்ந்து குக் ஆகட்டும். ஒரு நிமிஷத்தை மூடி போட்டுடலாம்.
ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ சாம்பாருக்கு நல்லா காயெல்லாம் வெந்துச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து பருப்பு வேக வச்சு வச்சிருக்கிறேன். துவரம் பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் போட்டு வேக வச்சு வச்சிருக்கிறேன். அதை நல்லா கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துடலாம். அதோட புளி தண்ணி கரைச்சி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி கரைச்சி அந்த பருப்பு பாத்திரத்திலே ஊற்றுறேன். புளி தண்ணி லாஸ்ட்டாக ஊற்றி செஞ்சு பாருங்கள். சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரக்குழம்பு மாதிரி ஃபஸ்ட்டே ஊற்றி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கடுகடுன்னு ஆயிரும். சாம்பாருக்கு லாஸ்ட்டாக நீங்கள் புளி பருப்பெல்லாம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் போட்டிருந்தேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கேபேஜ் வந்துருச்சு, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பட்டாணி போட்டு தான் இதோட செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை, வெறுமனையும் செய்யலாம். பச்சை பருப்பு, சிறுபருப்பு, அந்த மாதிரி எந்த பருப்புனாலும் போட்டு செய்யுங்க. கேபேஜ் பொரியல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார். வேற எந்த காயுமே நான் போடலை, வெறுமனே வெண்டைக்காய் மட்டும்தான் வெஜிடபிள்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய், மாங்காய்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. பாய்.